இந்த பஸ் ஸ்டாப்புக்கு வந்தா இதே பிரச்சனை தான், பஸ்ஸே கிடைக்க மாட்டேங்குது. பிரியா, இந்த பஸ் ஸ்டாப்ல இதே நிலைமை தான். பஸ் கரெக்டான நேரத்துக்கு வரவே வராது, ரொம்ப நேரம் நின்று தான் ஆகணும். மது, இவ்வளவு நாள் நீ எப்படி போன? ஆபீஸ்ல வேலை பார்க்கறாங்க ஸ்டாஃப், யாராவது பைக்ல தொத்திக்கிட்டு போயிருவேன் பிரியா. ஆமாப்பா, நீ ஃப்ரெண்டுன்னு வேற சொல்லிட்ட, அதான் உன் கம்பெனிக்காக நான் நிக்கிறேன். இல்லைன்னா நான் அப்பதே பறந்து போயிருப்பேன். இப்பயும் ஒன்னும் பிரச்சனை இல்ல மது, உனக்கு லேட் ஆயிடுச்சுன்னா லிஃப்ட் கேட்டு போ, நான் நின்று பஸ்ல ஏறி வரேன். இருக்கட்டுப்பா, ஃப்ரெண்டுக்காக இது கூட செய்ய மாட்டேனா? பிரியா, நீனா இங்கேயும் வந்துட்டியா? என்னை நிம்மதியாவே இருக்க விட மாட்டியா? ஏன் பின்னாடியே சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்க? என்ன பிரியா, உனக்காக நான் தேடி வந்தா நீ இவ்வளவு கோவப்படுற? உன்னை காணாம என்னால இருக்கவே முடியல பிரியா, அதான் தேடி வந்துட்டேன். பிரியா, யார் இது? மது, நான் காலேஜ் படிக்கும் போதே இவன் வந்து என்னை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கான் மது. லவ் பண்ணு லவ் பண்ணு லவ் பண்ணுன்னு நான் எவ்வளவோ சொல்லிட்டேன். உங்களை எனக்கு பிடிக்கல, வேற பொண்ணை லவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். கேட்க மாட்டான், துரத்திக்கிட்டே வரான். காலேஜ் எப்படிதான் முடிப்போமோன்னு இருந்து நான் முடிச்சிட்டு இங்க வந்து வேலைக்கு வந்து ஜாயின் பண்ணிட்டேன். இங்கேயும் துரத்திக்கிட்டே வந்துட்டான் மது. பிரியா, உனக்கு பிடிக்கலைன்னா என்ன பிரியா? உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கல்யாணம்னு ஒண்ணு பண்ண உன்னைய தான் நான் பண்ணுவேன் பிரியா. ஸ்டூபிட், எவ்வளவு சொன்னாலும் உங்களுக்கு புரியாது. உங்களை எனக்கு பிடிக்கல பிடிக்கல பிடிக்கல. ஹலோ, அதான் இவளுக்கு உங்களை பிடிக்கலன்னு சொல்றாள்ல, வேற பொண்ணை லவ் பண்ணிட்டு போக வேண்டியதானே? ஒரு நாள் 2 நாள் இல்ல, 3 வருஷமா இவ பின்னாடியே சுத்தி சுத்தி நான் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கல்யாணம்னு ஒண்ணு பண்ணா இந்த பிரியாவை தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் பண்ணுவேன் பண்ணுவேன். ஐ லவ் யூ பிரியா. ஐ ஹேட் யூ, ஐ ஹேட் யூ. உங்க மூஞ்சியை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. தயவு செய்து போங்க போங்க போங்க. பிரியா பிரியா, கோவப்படாத பிரியா, இது பஸ் ஸ்டாண்ட், கோவப்படாத, அமைதியா பேசு. அது நானும் எவ்வளவோ பொறுமையா சொல்லி பார்த்துட்டேன் மது, எங்க குடும்பத்துக்கு இதெல்லாம் செட் ஆகாதுன்னு. ஆனா கேட்க மாட்டான். இந்த ஊருக்கு வந்து 1 வாரமா நிம்மதியா இருந்தேன் இவனை பார்க்காம. என்னைய 1 வாரமா பார்க்காம நரகத்துல இருந்தேன் பிரியா. ஐ மிஸ் யூ. ஐ ஹேட் யூ, ஐ ஹேட் யூ. உங்களை எனக்கு பிடிக்கல பிடிக்கல பிடிக்கல. நீ எவ்வளவுதான் என்னை வெறுத்தாலும் ஆனா எனக்கு உன்னைய தான் பிரியா பிடிச்சிருக்கு. உன்னைய தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிருவேன். ஏய், நான் அப்பத இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். என்ன நீ இவட்டையே வம்பிழுத்துக்கிட்டு இருக்க? அதான் அவளுக்கு உன்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டால்ல, உன் வேலையை பார்த்துக்கிட்டு போக வேண்டியதானே? பின்னாடியே துரத்தி துரத்தி வந்துகிட்டு இருக்க. இங்க பாருமா, உன்கிட்ட ஏதாவது நான் பேசினானா என் பிரியாட்ட நான் பேசுறேன், நீ வாயை முடிக்கிட்டு இரு. ஏன் பிரியாவா? டேய் சத்தியா, என் மேல பாசம் இல்லாமையா என்னைய உரிமையா டேய் அப்படின்னு கூப்பிடுவா? சீ, உன்னையெல்லாம் திருத்தவே முடியாது. எனக்கு உன்னையே பிடிக்கவே இல்ல. இனிமே என் பின்னாடி சுத்தினா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். கூடு, அங்கேயே வச்சு ரிஜிஸ்டர் மேரேஜ் முடிச்சுக்குவோம். ஓகே தானே? கடவுளே, இங்க வந்தாவது நிம்மதியா இருக்கலாம்னு பார்த்தா இங்கேயும் துரத்திக்கிட்டு வந்துட்டானே. பிரியா, அங்க பாரு, சிவா சார் வராங்க. என்னாச்சு? ஏன் இன்னும் பஸ் வரலையா? ஆமா சார், பஸ்ஸுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓ அப்படியா? சார் சொல்லு மது, என்ன விஷயம்? சார், இவன் பிரியாவை வம்பிழுத்துக்கிட்டே இருக்கான் சார். என்னது, பிரியாவா வம்பிழுக்கிறானா? யாரு இவன்? பிரியா காலேஜ் படிக்கும் போதுல இருந்தே இவன் தொந்தரவு பண்றானா சார், லவ் பண்ணுன்னு. இப்ப இங்கேயும் தேடி வந்துட்டான். பிரியா, உங்களுக்கு விருப்பமா இருந்தா ஓகே சொல்ல வேண்டியதானே, இல்லன்னா இல்லன்னு சொல்ல வேண்டியதானே? சார், எனக்கு 3 வருஷமா பிடிக்கல, எங்க குடும்பத்துக்கு இது ஒத்து வராதுன்னு சொல்லிட்டேன் சார். ஓ அப்படியா? பிடிக்கலன்னு சொல்லிமா துரத்திக்கிட்டு வரான்? ஏப்பா, உனக்கு வேற பொண்ணே கிடைக்கலையா? ஏன் இப்படி துரத்திக்கிட்டு வர? அதான் பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்கல்ல. அவளுக்கு பிடிக்காட்டி என்ன சார், எனக்கு பிடிச்சிருக்குல்ல. நான் கல்யாணம் பண்ணா பிரியாவை தான் கல்யாணம் பண்ணுவேன் சார். எப்படியாவது சொல்லி எனக்கு பிரியாவை கல்யாணம் பண்ணி வைங்க சார். ஹலோ, என்னை பார்த்தா கல்யாணம் புரோக்கர் மாதிரியா தெரியுது? அது என்னடி, நம்மளாவது இவனை நல்லா திட்டி அனுப்பி விட்டுருக்கலாம். ஆனா சிவா சார் சாஃப்டால பேசிக்கிட்டு இருக்காங்க. அதானடி எனக்கும் புரியல. சார், இப்படிலாம் பேசினா அவன் கேட்க மாட்டான் சார், ஹாசா பேசுங்க. டேய், ஒழுங்கா மரியாதை ஓடிரு. அதான் பிரியாவுக்கும் உன்னைய பிடிக்கலன்னு சொல்லிட்டாவல்ல, நீ வேற பொண்ணை போய் லவ் பண்ணு. ஓடு ஓடு ஓடு. முடியாது முடியாது, எனக்கு பிரியா வேணும் வேணும் வேணும். கடவுளே, இன்னமும் முட்டாய் கடையில முட்டாய் வேணும் வேணும் சொல்ற மாதிரி கேக்குறான். சார், இவன்ட்ட இப்படி எல்லாம் பேசினா சரிப்பட்டு வராத சார். 2 பூசையை போடுங்க சார், அப்பதான் சரிப்பட்டு வரும். என்ன பிரியா, உரிமையா அவனை அடிங்கன்னு சொல்ற? அப்ப என்னைய பிடிக்கல உனக்கு, அவரை லவ் பண்றியா நீ? ஆமாண்டா, ஆமா, நான் அவரை தான் லவ் பண்றேன். போதுமா? இப்பதானே புரியுது என்னைய வேணாம் வேணான்னு எதுக்கு சொல்றேன்னு. அவர் லவ் பண்றதுனால என்னைய வேணாம் சொல்ற, அப்படித்தானே? ஆமாண்டா, உன்னைய விட எனக்கு அவரை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அவரை தான் லவ் பண்றேன். போதுமா? ஏய் பிரியா, என்ன நடக்குது இங்க? பிரியா, என்னைய வெறுப்பேத்துறதுக்கு சும்மா தானே சொல்ற? நான் எதுக்குடா சும்மா சொல்லணும்? வேணும்னா அவரையே கேட்டு பாரு. என்னது, என்னையவே கேட்டு பார்க்கவா? சார் சொல்லுங்க சார், பிரியாவை நீங்க லவ் பண்றீங்களா? பிரியாவும் உங்களை லவ் பண்றாளா? சொல்லுங்க சார். அது பிரியா, என்ன பிரியா பேசிக்கிட்டு இருக்க?
மது இவன்ட்ட இருந்து தப்பிக்க எனக்கு வேற வழி தெரியல மது. சார் மட்டும் ஓகே சொல்லிட்டா இவன் என் பின்னாடி வரவே மாட்டான். நான் நிம்மதியா இருக்கலாம். ஓ அப்படியா? சிவா சார் இவன்ட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் பிரியா இப்படி சொல்றா. ஆமான்னு சொல்லுங்க சார். சார் சொல்லுங்க சார், நீங்க எதுவும் சொல்லாம இருக்கிறத பார்த்தா நீங்க லவ் பண்ணல போல இருக்கே. அது நானும் பிரியாவும் லவ் பண்றோம். போதுமா? சாரே சொல்லிட்டாங்க என்னையா அவர் லவ் பண்றாரா. நானும் அவரை லவ் பண்றேன். நான் கல்யாணம் பண்ணா சிவா சார் தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஓகேயா? இனிமே என் வாழ்க்கையில தலையிடாத. ஓ மை காட், என்னால இத நம்ப முடியல. நீ போய் சொல்ற பிரியா, போய் சொல்ற. ஏய் நான் எதுக்கு போய் சொல்லணும்? நான் போய் சொன்னா ஓகே, சாரும் எதுக்கு போய் சொல்லணும்? ஏய் அதான் சாரே சொல்லிட்டாங்கல்ல பிரியாவை லவ் பண்றேன்னு. நீ ஏன் கத்திக்கிட்டு கிடக்க? உன் வேலையை பார்த்துக்கிட்டு போ. பிரியா உன்னை நான் விட மாட்டேன். பிரியா விட மாட்டேன். நீ எனக்கு தான். டேய் அதான் சொல்றல்ல பிரியா என்னை லவ் பண்றேன்னு. நீ ஏன்டா கத்திக்கிட்டு இருக்க? ஒழுங்கா மரியாதையை ஓடிரு, இல்லைன்னா செவில்ல சாத்தி விட்டுருவேன். என்னது பிரியா சொல்றாளா? சார் ஓவரா அட்வான்டேஜ் எடுத்துக்கறாங்க போல இருக்கு. ஏய் என்னைய மீறி பிரியாவை நீ எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு பாக்குறேன்டா. பிரியா எனக்கு தான்டா. டேய் பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கேன், ஓடிரு. டேய் இப்ப போறேன்டா, ஆனா பிரியாவை நான் விட மாட்டேன். பிரியா என்னோட உயிர். அடிங் என்னையவே நீ அடிச்சிட்டீல, உன்னை சும்மா விட மாட்டேன்டா. சார் இனிமே பிரியா விஷயத்துல தலையிட்ட அம்பிட்டுதான். டேய் என் மேலேயே நீ கைய வச்சிட்டீல, நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டா. டேய் அடி வாங்கினது பத்தலையா? ஓடா. பிரியா பயப்படாதீங்க, அதான் போயிட்டான்ல, இனிமே ஒரு பிரச்சனையும் இருக்காது. ரொம்ப தேங்க்ஸ் சார் இவன்ட்ட இருந்து என்னை காப்பாத்துனதுக்கு. ஓகே பிரியா, இனிமே எந்த பிரச்சனையா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன். ஓகே சார். சார் உங்ககிட்ட கேட்காமயே நான் அவன்ட்ட உங்களை லவ் பண்றேன்னு சொல்லிட்டேன். அவன்ட்ட இருந்து என்னை பாதுகாத்துக்கத்தான் சார் அப்படி போய் சொல்லிட்டேன். சாரி சார். பிரியா என்னை கேட்காமயே என்னை நீ லவ் பண்றேன்னு சொல்லிருக்க, ஆனா நான் இப்ப உண்மையாவே உன்னை நான் லவ் பண்றேன். பரவாயில்ல பிரியா. சரி இப்ப நீங்க ரெண்டு பேரும் போயிருவீங்களா, இல்லைன்னா பைக்ல வேணா டிராப் பண்ணவா? இல்ல சார் நாங்க போயிருவோம். பிரியா திரும்பி அவன் வந்தாலும் வருவான். பிரியா சாரோட பைக்லயே போயிருவோம். இல்ல வேணாம் மது, இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். பஸ்ஸோ ஆட்டோவோ வந்துரும், அதுலயே போய்க்கிரலாம். சரிடி. சரி பாத்து போங்க. ஓகே சார். நல்ல வேலைக்கு சிவா சார் கடவுள் மாதிரி வந்து என்னை காப்பாத்தினாரு. இல்லைன்னா என் பின்னாடி துரத்திக்கிட்டே வந்திருப்பான். பிரியா நீ சார லவ் பண்ணவும் சொல்லவும் நான் ஷாக் ஆயிட்டேன். சாரும் ஷாக் ஆயிட்டார் தெரியுமா? மது நான் அப்படி சொல்லிருக்க கூடாதுல்ல. ஆனா நான் அப்படி சொல்லாட்டி அவன் என் பின்னாடி துரத்திக்கிட்டே வருவான் மது. அதான் விடு பிரியா, சாரே ஒண்ணும் நினைக்கல. ஆனா நீ லவ் பண்றேன்னு சொல்லவும் சாரு மூஞ்சில ஒரு பொலிவு தெரிஞ்சிச்சு. அது ஒரு சேராட்டா வருது மது, அதுல ஏறி போயிருவோம். ஓகேப்பா. பொண்ணு இங்கிட்ட வம்பு இழுத்தியா? அதான் வந்து இங்க கத்திக்கிட்டு கிடக்காத. என்ன விஷயம் சின்ன பொண்ணு? சி இந்த நாய் கிட்ட நான் பேசுவேனா மாமா? இது மூஞ்சிய பார்த்தாலே பொடிக்கு போயில சிக்காது. இது கிட்ட நான் சண்டை வம்பு இழுத்தனா? அடியே நெடுமாடு, என் மகட்ட வம்பு இழுத்துக்கிட்டு இப்ப புருஷட்ட என்னமா நடிக்கிறா? இங்க பாருங்கம்மா, நானும் தான் இருந்தேன். சின்ன பொண்ணு அதெல்லாம் வம்பு இழுக்கல. உங்க மகனே ஓவரா பேசுனா, நாங்க தான் பேசணும். என்னது நீங்க தான் பேசுனீங்களா? என் மகள பேசுறதுக்கு நீங்க யாரடி? என் அக்கா எனக்காக பேசுறதுக்கு இந்த அக்கா தான் இருக்காங்க. ஆமா, ஒட்டிக்கிட்டு பறந்தவா உனக்காக பேசிக்கிட்டு வாரா வெறுஞ்சிருக்கி மகளே. இங்க பாருங்க, என் பொண்டாட்டி தான் பேசலன்னு தெரிஞ்சு போச்சுல, இடத்தை காலி பண்ணுங்க. அடுத்த வீட்டுல இருந்துகிட்டு இப்படி காவு காவன் கத்திக்கிட்டு இருக்காம. அடச்சி எடுவட்ட பையல, பொண்டாட்டி பேச்ச கேட்டுக்கிட்டு பின்னாடியே போன பையதானடா நீ. இப்ப எதுக்குல என்கிட்ட பேசுற? இங்க பாருங்க, என் புருஷன்கிட்ட பேசுறப்ப மரியாதையா பேசுங்க, இல்லைன்னா வாயை புடிச்சு கிழிச்சு புடுவேன். முன்னாடிதான் அத்தையே நாத்தனாருன்னு சொல்லிக்கிட்டு பயந்துகிட்டு கிடந்தேன். இப்ப நான் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இனிமே என் புருஷன் தான் எனக்கு முக்கியம். ஆத்தாடியோ ஆத்தாடியோ, நல்லெண்ணெய் வேப்பெண்ணெய் விளக்கெண்ணெய் வாயில குத்துனா எனக்கு என்ன? புருஷன் எங்க இருந்து வந்தான்? புருஷன் நான்
ஏமா யாரு கால்ல யார விழுக சொல்ற? நல்லா இருந்த குடும்பத்தை நாசமாக்குனாலே அவ காலையா விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்ற? சீ! யார பார்த்து யார பிச்சைக்காரின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறது? முன்னாடி உங்க வீட்டுல இருந்தேன், அதான் உங்க பேச்சுக்கு மரியாதை கொடுத்துக்கிட்டு இருந்தேன். அந்த வீட்டை விட்டு துரத்துற பின்னாடி உங்களுக்கே மரியாதை கிடையாது, இதுல உங்களுக்கு மகளுக்கு வேற மரியாதை கொடுக்கணுமா? மகளுக்கு இனிமே நான் எவளுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. என்கிட்ட வம்புக்கு இழுத்தாளுகளை ஒழுசு சாணியை கரைச்சு தலையில ஊத்தி விளக்கமாத்தால 2 சாத்து சாத்தி புரியும் பாத்துக்குங்க. நம்ம வீட்ல இருக்கிறப்ப இந்த பூனையும் பால் குடிக்குமான்னு வாயே திறக்காம இருந்தாக. இப்ப பாருமா உன் மருமகளுக்கு எம்பட்டு பெரிய வாயின்னு. அடியே அவளை பத்தி உனக்கு தெரியாதடி, அவ பெரிய நடிப்புக்காரிடி. ஏய் ராதிகா, எங்க முன்னாடியே உன் அம்மாக்காரவகிட்ட என்னமா போட்டு குடுக்குற? நாங்க இல்லாதப்ப என்னமா போட்டு குடுத்துருப்ப? தம்பி இது கிட்டலாம் என்ன தம்பி பேசிக்கிட்டு இருக்கீங்க? இது என் பாட்டுக்கு நாய் மாதிரி குலைச்சுக்கிட்டு இருக்கட்டும் தம்பி. நீங்க பாட்டுக்கு வாங்க தம்பி, வீட்டுக்குள்ள போவோம். ஆமாங்க மாமா, நம்மள துரத்தி விட்டவகிட்ட எதுக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கணும்? வாங்க. நாங்க ஓடவும் இல்ல ஒளியவும் இல்ல, சாக்கடைக்குள்ள கல்ல தூக்கி எறிஞ்சா நம்ம மேலதான் படும், அதான் ஒதுங்கி போறோம். வாங்க மாமா வீட்டுக்குள்ள. அடச்சி